வாங்க சாமி, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அவ்வளோ வச்சு ஒரு எப்படி செய்யலான்றத உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இருக்கிற காலத்துல வேலைக்கெல்லாம் போயிட்டு வரீங்க, வந்த உடனே சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துல இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கும் நல்லது, ஜீரணம் ஆகும். நைட்ல சாப்பிட்டீங்கன்னா அதுக்காக எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். சாமி, சுடு தண்ணி வச்சிருக்கேன். இதுல 2 கிளாஸ் அவல் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 2 பேர் சாப்பிடலாம் தாராளமா. சுடு தண்ணி சரிங்களா? அப்பதான் சீக்கிரம் பாதி இதுலயே வச்சுக்கணும். இப்போ இதை போட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இது பாருங்க, சுடு தண்ணி போட்டு ஊற வச்சுட்டேன். இதை தெளிச்சு ஒரு 10 நிமிஷம் மூடிட்டோம்னா அவள் தண்ணி தெளிச்சு ஊற வச்சிருக்கேன். அது 10 நிமிஷம் அது ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம இந்த வெங்காயம் இதெல்லாம் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு செய்ய மாதிரியே சொல்லி காமிக்கிறேன். பாருங்க, எண்ணெய் விட்டுறேன். 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு சரிங்களா? அடுத்து உளுத்தம்பருப்பு நல்லா செவக்க வறுத்துட்டு கடுகு வந்துருச்சா? இப்ப ஒரு 4 மிளகாய் சரிங்களா? ஒரு 2 கருவேப்பிலை, வெங்காயம் அதுக்கு அப்புறம் டபுள் ஊறி இருக்கும். அதை போட்டு ஒரு உப்பு கொஞ்சம் போட்டு மஞ்சள் போட்டு இறக்கி உடனே சூடா நீங்க சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது. நைட் நேரத்துல ஜீரணம் ஆயிடும். வேலைக்கு போயிட்டு வரவங்க ஒரு 10 நிமிஷத்துல இதை செஞ்சு சாப்பிடலாம். சாப்பிட்டு பாருங்க சாமியை. இப்ப நான் இதை தூவி விடுறேன். இதுல கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போடணும். பாருங்க சாமி, உப்பு போடுறேன், கொஞ்சம் போடுறேன். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ போட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுப்பா. ஈஸியானதா. நீங்க வந்த உடனே 10 நிமிஷத்துல இதை செஞ்சிடலாம். சீக்கிரம் சாப்பிட்டாலும் ஜீரண சக்தி ஆயிடும். அதனால ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்க. செஞ்சு ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்றீங்க.